டூ வீலர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாங்க. உங்க வண்டி விற்க முடியல எந்த கண்டிஷன் வண்டி எடுத்துக்கலாம், நாங்க எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுக்கிறோம், எடுத்துக்கலாம். டூ வீலர் கார் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கார் எடுக்கணும், எடுத்துக்கலாம். மாருதி 800ங்க, 2 ஓனர் வண்டி. பாட்லைன் பாருங்க, கத்தியாட்டு இருக்கு, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வீடியோ போடாமே இந்த வண்டி 3 வண்டி மேல கொடுத்துருக்கோம். வீடியோ போடாம அதிகபட்சம் நிக்கிறது இல்லைங்க, வந்து 1 நாள் 1.5 நாள் நிக்க அவ்வளவுதான். அப்பனா உங்களை டீப்போட வண்டி அதிகமா வந்துட்டு இருக்கு, போயிரு நிக்கிறது இல்லைங்க. 2008 ஹோண்டா சிட்டி சிங்கிள் ஓனருங்க. 2-3 வீடியோல நிறைய பேர் ஈகோ தான் கேட்டிருந்தாங்க. இந்த வண்டி இப்பதான் வந்தது. நீங்க வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியே வந்து சார். ஆமாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியை கொண்டு வந்து நிக்கிறது இல்லை. அதிகபட்சம் போனாலும் போற வாய்ப்பு இருக்கு. 2017 மாடலுங்க. இந்த கன்சல்டிங் பார்த்தா வந்து நம்ம வீடியோ பார்த்து நிறைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இப்போ உள்ள கஸ்டமரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே தீபாவளிக்காக வந்து எல்லாம் கார் பார்க்கறதுக்காக நினைக்கிறாங்க. இந்த பற்றி போயிட்டு இருக்குது. மாருதி ஜென்னு 2004ங்க, 2 ஓனருங்க. வண்டி பக்கா கண்டிஷன், ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க, ஒரிஜினாலிட்டி பெயிண்டே வண்டி இருக்குதுங்க. இன்னோவா 2007ங்க, பேசிக் மாடலுங்க. 2007 மாடல். பொலிரோ 2001 மாடலுங்க. 2001 மாடல் பொலிரோ, ஈரோட்டு வண்டிங்க. TN 33. ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு திருப்பூர்வாக நீங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவரில் தான் இருக்கும். போன வீடியோ ஒரு ஃபஸ்ட் பார்ட் நம்ம போட்டிருப்போம். இந்த வீடியோ வந்து நம்ம 2வது பார்ட்டு. போன வீடியோ நம்ம சொல்லியிருந்திருப்போம், அதை 2 பார்ட்டு நம்ம பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட்டு. போன வீடியோ வந்து யாரெல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்களோ அவங்கள பர்ச்சேஸ் பண்ணி நினைக்கிறேன். அதேமாரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் தெளிவான வண்டி, லோ பட்ஜெட்டில் இருக்குது. நம்ம போன வீடியோ சொல்லியிருந்தோம், அதாவது 50,000 ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய்க்கு பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து 50,000 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு கார் பார்க்க போகிறோம். எல்லாம் சூப்பராக இருக்க வண்டி. இந்த வீடியோவில் என்னென்ன கார் எந்த மாதிரி ரேட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லி வீடியோவில் பார்த்தாலாம். யாரெல்லாம் வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்களோ அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வழக்கமாக தான் உங்களோட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம புது சப்ஸ்கிரைபர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஆமாம், அட்ரஸோட உங்களோட டீடைல்ஸ், லோன் ஆப்ஷன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுங்க. அப்படி வணக்கங்க. சிவன்மலையாண்டவர் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குன்னா திருப்பூர்லேருந்து காங்கேயம் போகிற வழியிலிங்க 6வது கிலோமீட்டரில் விஜயாவரம் பிரிவுங்கிற ஊருக்கு கொஞ்சம் முன்னாடியே மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைட்லேயே இருக்கு. நீங்கள் வரும்போது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸில் வரீங்களா இருந்தால் ஷேர் ஆட்டோவில் வந்து சிவன்மலையாண்டவர் கன்சல்டிங் சொன்னீங்கன்னா நம்ம கடவாசலே இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஓகே பண்ணி கொடுக்குறாங்க, இறக்கி விட்டு போகிறாங்க. இப்போ அதுபோக பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி லோ பட்ஜெட் பார்க்கலாம். ஆமாங்க, லோன் வேணுங்கிறவங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாங்க. லோக்கல் கஸ்டமராக இருந்தால் சொந்த வீடாக இருந்தால் குயிக்காக பண்ணிடலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் வெளியூராக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி விடலாம். 100% லோன் பண்ணி தருவோம்னு சொல்ல முடியாது. அதாவது 50,000 வந்து 7 லட்சம் வரை கார் இருக்கு. ஆமாம், என்னென்ன கார் இருக்குது? ஜென்னிலிருந்துங்க இனோவா, பொலிரோ, ஸ்கார்பியோ, ஸ்விஃப்ட் டூர், டீபோர்ட் வண்டி இருக்குங்க. டீபோர்ட் வண்டி இருக்குங்க. பார்க்கலாம். வண்டி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுறதை காட்டிலும் வாட்ஸ்அப்பில் தான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்குமே நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு போடலாம். உங்களுக்கு உடனுக்குடன் பதில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி போட்டீங்க கொஞ்சம் முன்ன பண்ண தாமதமாகி தான் வருது. ஏன்னா எல்லாம் அட் டைமில் அவங்க நினைக்கிறாங்க வந்து நம்ம ஒருத்தர் தான் கேட்குறோம் அப்படின்ட்டு. ஆனால் 100 பேர் 150 பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு நாங்கள் என்ன சொன்னோன்னு கண்ட்ரோல் பண்ண முடியல, கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதனால அதை கோச்சுக்கு வேண்டாம். அந்த நைட்டுக்குள்ள உங்களுக்கு நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடலாம். வாய்ஸ் போட்டுலாம். தூரத்துலேருந்து பண்ணுற மாதிரி இருந்தால் லோ பட்ஜெட்டுக்கு இருந்தால் நீங்கள் அங்கே வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு அங்கேயே வண்டி நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஏரியாலேருந்து சொல்றீங்களா, கும்பகோணம், தஞ்சாவூர், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி லோ பட்ஜெட்னு சொன்னீங்க. நீங்க இந்த பட்ஜெட்ல வண்டி வேணும்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர்லயே உங்களுக்கு நம்பர் லொகேஷனோட பண்ணி கொடுத்துடலாம். நீங்க போய் பாருங்க, உங்க பக்கத்துலயே இருந்தா பார்த்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம 2 வீலர் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாங்க. உங்க வண்டி விற்க முடியல எந்த கண்டிஷன் வண்டி எடுத்துக்கலாம், நாங்க எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுக்கிறோம், எடுத்துக்கலாம். 2 வீலர் கார் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கார் எடுக்கணும், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம அதாவது 2 வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கார் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க வந்து இங்கே வந்து அந்த ஆப்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. யாரெல்லாம் 2 வீலர் போட்டு கார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நேரம் வந்து 2 வீலரை போட்டு உங்க கார் எடுத்து போயிடலாம். லக்ஸரி வண்டி வச்சிருக்காங்க, அதாவது லோ பட்ஜெட்ல வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த கார் நம்ம எடுத்துட்டு போயிடலாம், எடுத்துக்கலாம். பார்த்தலாமா? நல்ல வண்டி எல்லா வண்டியும் எடுத்துக்கலாம். இந்த வண்டி தான் எடுப்பா அப்படின்னாலாம் சொல்லவே இல்லைங்க. 2 வீலர் 4 வீலர் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். சூப்பர்.
சின்ன காரம் பார்த்துலாம். பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். மாருதி ஜென்னுங்க 2096 மாடலுங்க, 3 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க, திருப்பூர் லோக்கல் டியூல தான் இருக்குது. வண்டி பக்கா கண்டிஷன். இது ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டோம், ஒரு சின்ன வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப நாங்க கொஞ்சம் கொடுக்க முடியல, ரெடி வண்டில. இப்போ ரெடி வண்டி வச்சிருக்கிறேங்க. இது ஒரு 50 ரூபா ஃபைனலா கொடுக்கலாங்க. 50. போன வீடியோ எவ்வளவு சொல்லியிருந்தீங்க? போன வீடியோ 50 தான் சொல்லியிருந்தீங்க. 50 சொல்லியிருந்தீங்களா? இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணி வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன். வண்டி வேலை பார்த்து ரெடி பண்ணி வச்சு. ஆமா, ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே. இதுக்கெல்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அது எடுக்கணுங்க. எல்லாமே எடுக்கணும். எடுக்கணும். ஓகே. ஒரு 50 ரூபா ஃபைனல் கொடுக்கலாம் அந்த வண்டி. சின்ன வித்தியாசம் அதுலயும் பண்ணலாம். ஓகே. மாருதி 800ங்க, 2 ஓனர். வண்டி பாட்லைன் பாருங்க, கத்தியாட் இருக்கு. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரைட் சைடுல இருந்து ஒரு லெஃப்ட்ல டோர்ல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கும். ஓகே. அதை பார்க்க சொல்லுங்க, பாருங்க. நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதை வேணாலும் டென்ட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. கஸ்டமர் வேணா போட்டு கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. அதோட சேர்த்து ஒரு 1.25 ரூபா ஃபைனல் கேக்குதுங்க. ஓகே. அதுலயே கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகே. 1.25 ரூபா கேக்குது. 1.25 ரூபா கேக்குதுங்க, எஃப்சி இன்சூரன்ஸோட சேர்த்து. ஓகே. ஓகே. அப்படி வேண்டாம் அவங்க எடுத்துக்கினா அதுக்கு என்ன அமௌண்ட் அதை லெஸ் பண்ணி வேணாலும் அந்த பண்ணிக்கலாம். பேக்ல அந்த ஒரு இடம் மட்டும் தான். ஆமா, வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா தெரியும். வேற எல்லாமே நல்லா இருக்கு. பாட்லைன் தெளிவா இருக்கு. அடிவாடல வண்டி. கலர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இந்த வண்டி நல்லா இருக்குங்க. மாருதி ஜென்னுங்க 2001, எஃப்சி 26 வரை கரண்ட் இருக்குதுங்க. 2 ஓனருங்க. வண்டி தெளிவா இருக்கும். டேங்க் அண்ட் டாஸோட இருக்குதுங்க. இது ஒரு 65 ரூபா கேக்குதுங்க. இது வந்து அனுசரிச்சு கொடுக்கலாங்க. 65 ரூபா கேக்குது, அனுசரிச்சு கொடுக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. எல்லாமே எஃப்சி வந்து 26 வரை கரண்ட்ல இருக்குதுங்க. வண்டி அனுசரிச்சுலாங்க. சரி. ஓகே. 2020ங்க ஸ்விஃப்ட் டூருங்க. 2020 ஸ்விஃப்ட் டூருங்க. ஓகே. சிங்கிள் ஓனருங்க. எஃப்சி வந்து 24 3ஆம் மாசத்து வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து 23 3ஆம் மாசத்து வரைக்கும் அது இருக்குங்க. ஓகே. ஓகே. வண்டி பக்கா கண்டிஷனுங்க. 1.23 ஓடி இருக்குதுங்க. சிங்கிள் ஓனருங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. டீபோர்ட் வண்டி. ஆமாங்க, டீபோர்ட் வண்டிங்க. டீசல்ல கடைசியா வந்து இந்த வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா வண்டி பக்கா கண்டிஷனுங்க. ஓகே. வண்டி ஓனர் ஏதோ ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி தெளிவா இருக்குங்க. 7 ரூபா கேக்குறாருங்க. ஏதோ ஒரு சின்ன வித்தியாசத்துல அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஆனா வண்டி தெளிவான வண்டி, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. கம்பெனி ரெக்கார்ட்லயே இருக்கு. 1.23 ஓடி இருக்குங்க. அதாவது நம்ம கமெண்ட் பாக்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டாங்க. டீ போர்டு வண்டி போட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமா, கேட்டிருந்தாங்க. நானும் அதை பார்த்துருந்தேன். அதாவது டீ போர்டு வண்டியை கேட்கறதுனால வந்து இந்த வண்டியை டீ போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். டீ போர்டு வண்டியை யூஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு சேல் பண்ண வந்திருக்காங்க. வீடியோ போடாமே இந்த வண்டி 3 வண்டிக்கு மேல கொடுத்துருக்கோம். வீடியோ போடாம அதிகபட்சம் நிக்கிறது இல்லைங்க. வந்து ஒரு நாள் 1.5 நாள் நிக்க அவ்வளவுதான். அப்பனா உங்களை டீ போர்டு வண்டி அதிகமாக வந்துட்டு இருக்கு. போயிருந்து நிக்கிறது இல்லைங்க. பக்கத்துல 2-3 ஸ்டாண்ட் இருக்குங்க. அவங்களுக்குள்ளேயே பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி டீ போர்டு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். பார்க்கும்போது நீங்கள் டீ போர்டு வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டீ போர்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. தாராளமாக பண்ணி தரலாம். 7 லட்ச ரூபா சொல்றீங்க. நெகோசியபிள் பிரைஸ் தான். உங்களுக்கு பெரிய வித்தியாசத்தில் பண்ண முடியும். ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம். நமக்கு 2% கமிஷன் இருக்குதுங்க. ஓகே. ஓகே. பார்ட்டி டு பார்ட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி தான். டீசல் வேரியன்ட் வண்டிங்க. மாருதி ஆல்டோங்க 2 ஓனர் 2008 மாடலுங்க. வண்டியில வந்து சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குங்க. ஒரு போஸ்ட் வேலை செய்யணும். ரைட் சைடு போஸ்ட் வந்து வேலை செய்யணும். இந்த போஸ்ட் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஓகே. பாத்தீங்க, இந்த போஸ்ட் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஒண்ணுதான் வேலை. மற்றபடிக்கா வண்டி நல்லா இருக்குங்க. இது 1 ரூபா கேக்குதுங்க. கொஞ்சம் அனுசரிச்சா கொடுக்கலாம். பார்ட்டி கொடுத்துருவாங்க. கொடுக்க சொல்லிட்டாங்க. வண்டி எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி தானுங்க. எடுத்த ரேட்டு கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. வண்டி பாருங்க, ஓட்டி பாருங்க. இன்ஜின் வந்து பக்காவா இருக்கு. இன்ஜின்ல எந்த வேலையும் கிடையாது. தொட்ட உரையில் ஸ்டார்ட் ஆகுது. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் வர டைப்புங்குது. ஓகே. வண்டி நல்லா இருக்கு. எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாமே இன்சூரன்ஸ் இல்லைங்க. எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க. கரண்ட்ல 1 வருஷம் கரண்ட் இருக்குதுங்கன்னா வண்டி நல்லா இருக்கும். இது எடுத்து ஓட்டல தாராளமா எங்கன்னா ஓட்டிட்டு போகலாம். பிரச்சனை இல்லை. இந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் உள்ள வேலை செய்யற மாதிரி இருக்கும். வெளியே நல்லா இருக்குதுங்க. உள்ள வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். தைரியமா எங்க போனா தாராளமா போகலாம். இப்பவே நீங்க எடுத்துட்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. 2008 ஒன்று கேட்குது. இன்னும் கொண்டு வந்து கீழே கொடுக்கலாம். 90 ரூபா அந்த ரேஞ்சுக்காக கொடுக்கலாம். நேரடியாக வந்து பேசிக்கலாம். இதுக்கு 2% கமிஷன் இருக்குதுங்க. ஓகே. ஓகே. 2008 ஹோண்டா சிட்டிங்க. 2008 ஹோண்டா சிட்டி சிங்கிள் ஓனருங்க. பியூர் பெட்ரோலுங்க. வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குங்க. சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கு வண்டியில். டயர் 4 டயருமே மிஷிலின் போட்டிருக்காங்க. புது டயர் தான் போட்டிருக்குதுங்க. ஓகே. ஓகே. வண்டியில் வேலை எதுவும் கிடையாது. இந்த பேட்ச் மட்டும் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் வேணா நானே டச்சப் பண்ணி தரேன். ஒரு 1.25 ரூபாய்க்கு தரலாங்க. 1.25 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்டர் ஏசி வந்துருங்க. சென்ட்ரல் லாக் வந்துடும். இங்கேயும் பெயிண்டோட ஒர்க் இருக்குது. இது பண்ணிக்கலாம். டாப் எல்லாம் அடிச்சு கொடுத்துக்கலாம். நான் இந்த கண்டிஷனல் ரேட் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் கொஞ்சம் முன்ன பண்ண பண்ணிடலாம் ரேட்டு. பார்த்துட்டு ஓகேன்னு அதை அடிச்சிடலாம். வண்டியில் என்ன குறைபாடு இருக்கோ அதை வந்து ஓப்பனாக நம்ம வீடியோ காமிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ஒரு பெயிண்ட் வச்சு வேலை ஒர்க் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் இங்கே ஒரு பெயிண்ட் ஒரு 3 பக்கம் இருக்குங்க. மேலே டாப் இருக்கும், வேனட் இருக்கும், ஃப்ரண்ட் பேக் ஒன் சைடு இருக்குங்க. அவ்வளோதான். எந்த வண்டி எதுவுமே ஸ்கிராட்ச் எதுவுமே அதிகமாக கிடையாது. வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. ஒரிஜினாலிட்டி கலர் எல்லாமே அப்படியே இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. எல்லாமே இருக்குதுண்ணா. எல்லாமே இன்சூரன்ஸ் இல்லைங்க. எஃப்சி கரண்ட் இருக்கு. எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இல்ல இன்சூரன்ஸ்ல எஃப்சி கரண்ட். எஃப்சி கரண்ட்ல மாருதி ஸ்விஃப்ட்டுங்க. VDI மாருதி ஸ்விஃப்ட்
2010 மாடல் 3 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்குது. இன்சூரன்ஸ் இப்போ தான் ஒரு 10-12 நாள் ஆச்சுங்க போட்டு. நாங்கள் வெளி வேலைக்கு போகலாம் எடுத்துகிட்டு போட்டோம். இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டுருக்குதுங்க. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. டயர் பாயிண்ட் ஒரு 40% கீழே இருக்குது. அது மட்டும் தான். வண்டி ரொம்ப தெளிவுங்க. எந்த டெண்டர்ஸ் காசு எதுவும் இருக்காது. பெரியதா சீட்டு நல்லா இருக்க மாட்டேன். சீட் சின்ன சின்ன காசுலாம் இருக்குதுங்க. இருக்குதுங்க. ஒரு 3.25 ரூபா கேட்குதுங்க. 3.25 ரூபாய் கொடுத்துடலாங்க. கன்ஃபார்ம் பிக்சர் கிடையாது. எல்லாமே நெகோசியபிள் இல்லைங்க. இது பெரிய வித்தியாசத்தில் பண்ண முடியாது. எல்லாம் கஸ்டமர் வண்டி தாங்க. 4 ரூபா அவர் புரியாதமா நின்றுருக்காரு. ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா 4 ரூபா போட்டு போய் 3.80 பார்ட்டி கேட்டுச்சு. சரி அவர் வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. அப்படி இப்பதான் அவர்கிட்ட பேசி இதுக்கு மேல போகாதுங்க, அடுத்த வருஷம் பிறக்க போகுது அப்படி பேசி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. 3.25 ரூபா ஃபைனல் சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்து பேசுங்க, முன்ன பண்ணாதான் பண்ணி கொடுத்துடலாம். பிக்சர்லாம் இல்ல. ஏன் மந்தி நிக்க வந்து மார்க்கெட் இந்த குவாலிட்டியில எடுக்கிறோம்னா கண்டிப்பா நல்ல குவாலிட்டி வண்டி வந்து நல்ல சரியான குவாலிட்டி. ஒரிஜினாலிட்டி பெயிண்டோட எல்லாமே இன்னைக்கு இது வண்டி வேணும் ஒரு எடுத்துக்கலாம். 14-15 என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி இருக்கு. ஆமா, அதே வண்டி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச நாங்க வீடியோல காமிக்கிறத விட நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமர், கோயம்புத்தூர் கஸ்டமர் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்த்தா இருக்கு. ஓகே, லோக்கல் நம்பர் அப்படின்ட்டு. நிசான் மைக்ராங்க 2010 மாடல் 2 ஓனர். நிசான் மைக்ரா 2010 மாடல் 2 ஓனருங்க. 4 டயருமே அலாய்டு வந்துருங்க. டயர் எல்லாமே 90% மேலுக்கு. வண்டி பக்கா கண்டிஷன். நீங்க இன்ஜின் பாத்தீங்கன்னா முறுமுறுன்னு இருக்கு. கம்மன் இருக்குதுங்க. நான் ஓட்டிட்டு வந்த வண்டியை வண்டி ஓட்டுறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏர் பேக், சென்ட்ரல் லாக்குங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே தெளிவா இருக்குங்க. ஒரு 1.80 ஃபைனலா கொடுக்கலாம். அது ஃபிக்ஸர் கிடையாது. அதுலயே கம்மி வண்டி தரலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2010ங்க. 2010ங்க. 1.80 சொல்றீங்க? 1.80ங்க. ஓகே, 1,80,000. 1,80,000 கொடுக்கும். வண்டி இந்தியா பக்கம் சூப்பரா இருக்கு. தெளிவா சூப்பரா இருக்கு. சீட் வண்டி நல்லா இருக்கு பாருங்க. ஓகே. நீங்க வண்டி உள்ள இந்தியா பார்த்தாலே தெரியும். நல்லா இருக்கு. சீட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் இருக்குது. நிசான் மைக்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸுங்க, ஃபேன்சி நம்பரு. வண்டி பக்காவாக இருக்கும். ஃபோர்டு ஃபிகோங்க 2011 மாடலு 2 ஓனருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்குது. டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கொஞ்சம் சைடில் அடிச்சிருச்சு. டிவையர் அடிச்சிருச்சு. இது மட்டும் கொஞ்சம் டிவையர் அடிச்சிருச்சிங்க. இது ஒன்று தான் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. இது வேணா அவன் பண்ணி தரனாலும் பண்ணி கொடுத்துடலாம். கண்டிஷன் ஒரு 1.90 ஃபைனலாக கொடுக்கலாங்க. 2 ரூபா ஃபைனல் கேட்டுக்கிற ஒரு 1.90 ஃபைனலாக கொடுத்துடலாங்க. வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. வண்டி பக்காவாக இருக்குதுங்க. இது லோக்கல் நம்பர் தானுங்க. லோக்கல் கஸ்டமருக்கு நல்ல வண்டி. லோன் வேணாலும் போட்டுக்கலாங்க. இந்த வண்டிக்கு வண்டி நல்லா இருக்குங்க. வச்சு ஓட்டுறதுக்கு அருமையான வண்டிங்க. நல்ல மைலேஜ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோவில் நிறைய பேர் ஈகோ தான் கேட்டிருந்தாங்க. ஈகோ கொண்டு வந்தால் பொதுவாகவே நிற்கிறது இல்லை. நம்ம ரோடு கஸ்டமருக்கு ஈகோ பாஸ் ஆகிடுது. சீக்கிரம் போயிடுது. ஆமாங்க. இந்த வண்டி இப்போ தான் வந்தது. நீங்கள் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியை விட்டு வந்து சார். ஆமாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டியை கொண்டு வந்து. ஏன்னா நிற்கிறது இல்லை. அதிகபட்சம் போனாலும் போகிற வாய்ப்பு இருக்கு. 2017 மாடலுங்க. 2 ஓனர். புதுக்கோட்டை வண்டி TN 55ங்க. 4 டயருமே 90% மேலுக்கு புது டயர் அப்போல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. ஃபைனல் ஒரு 3.25 ரூபா கேட்குறாங்க. பார்ட்டி வண்டி தான், கஸ்டமர் வண்டி தானுங்க. ஏதோ ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாங்க. இதுக்கு வந்து 2% கமிஷன் கொடுத்துறாங்க. லோன் வேணா அதுக்கு லோன் போட்டு தரலாங்க. பண்ணிக்கலாம். ஒரு ரூபா ரேஞ்ச் கட்டினாங்கன்னா பண்ணிக்கலாம். சொந்த வீட்டு பார்ட்டி இருந்தால் கொஞ்சம் முன்ன பண்ண அமௌண்ட் தான் பரவாயில்ல, லோன் போட்டுக்கலாங்க. ஆனால் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்குங்க. ஃபியூல் பெட்ரோல். மாருதி ஜென்னு 2004ங்க. 2 ஓனருங்க. வண்டி பக்கா கண்டிஷன். ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. ஒரிஜினாலிட்டி பெயிண்டே வண்டி இருக்குதுங்க. வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. டயர் 4மே பார்த்தீங்க அலாய்டு வீல் போட்டு கொடுத்துருவணுங்க. புது டயர் போட்டு அலாய்டு வீல் போட்டு கொடுத்துடலாம். வண்டி வந்து பக்கா கண்டிஷன் இருக்குங்க. 1.40 கேட்குறீங்க. எதாவது அனுசரிச்சு கொடுக்கலாங்க. அதுலேயுமே கேஷ் அண்ட் டவுஸோட இருக்குது. கோயம்புத்தூர் நம்பருங்க. 2 ஓனர். வண்டி தெளிவாக இருக்குது. 2ல் 3 ஓனராக இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டுருக்குங்க. ஒரு வாரம் ஆச்சு இன்சூரன்ஸ் போட்டு. எஃப்சி வந்து 24 வரைக்கும் கரண்ட்ல இருக்குதுங்க. 24 நவம்பர் வரைக்கும் வருங்க கவர் கரண்ட்ல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது 2004 இது ஃபுல் பெயிண்ட் அடிச்சிருக்கிறீங்க. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. இது ஒரு 1.30 ஃபைனலாக கொடுக்கலாங்க. பியூர் பெட்ரோலுங்க. இன்சூரன்ஸ் இல்லைங்க. எஃப்சி கரண்ட்ல இருக்குதுங்க. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ல ஒரு 80% மேலே இருக்குங்க. ஃப்ரண்ட் ஒரு 40% இருக்கு. இது ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம இருக்குங்க. இல்ல டச்சப் பண்ணி இருக்குதுங்க. ஆமா, டச்சப் பண்ணி ஃபுல் பெயிண்டே அடிச்சிட்டீங்க. ஓகே. வண்டி நல்லா இருக்கு. 2004ங்க. வண்டி ஜம்முனுக்கு எடுத்து ஓட்டங்க பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸ் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. பக்கத்து ஸ்கிராட்ச் இல்லாம இருந்துச்சு. கிடையாது. வண்டி கண்ணாடி எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி நல்லா இருக்கும். ஓகே. ஆமா, மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வந்து செக் பண்ணி அவங்க பிரியும் போல எடுக்கிட்டீங்க. ஓகே. நம்ம சொல்றது காட்டில அவங்களே சொல்லட்டும். குவாலிஸ் 2001ங்க. 3 ஓனர். 2001 3 ஓனர். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கு. பால் லைன் மட்டும் சின்ன டென்ட் ஸ்காட்சஸ் எல்லாம் இருக்கு. பார்க்க வேண்டியது இருக்குது. கஸ்டமர் 1.60 கேட்டு 1.50 சொல்லிட்டு இருக்காருங்க. அதுலயும் கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். ஒரு 1.40 பண்ணி கொடுத்துடலாம். எனக்கு ஒரு 2% கமிஷன் கொடுங்க. கஸ்டமர் டைரக்டா ஜாயின் பண்ணி விட்டுறேன். உங்களோட திறமை எவ்வளவு வேணா குறைச்சு வாங்கிக்கலாம். நீங்களே கஸ்டமராச்சும் வாங்கிக்கிங்க. ஓகே.
அடுத்த வண்டி பார்க்கலாங்களா? வண்டி நல்லா இருக்கு. வண்டி நாங்கள் ஓட்டிட்டு வந்தால் வண்டி நல்லா தான் இருக்குங்க. இன்னோவா 2007ங்க, பேசிக் மாடலுங்க. 2007 மாடல், 2 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. கண்டிஷன்ல ஒரு 390 வரைக்கும் ஃபைனல் கேட்டிருக்கீங்க. அதுலயும் கொஞ்சம் வித்தியாசத்துல பண்ணலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாலும் எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் வந்துடும். இதுக்கு லோன் வேணாலும் லோன் போட்டு கொடுத்துடலாங்க. கஸ்டமர் ப்ரொஃபைல பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பணம் கட்டணும் முன்ன எந்த ஒரு ஸ்கிராட்ச் இல்லாம இருக்குங்க. இல்ல ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. வண்டி சின்ன வேலை இருந்ததுங்க, ஃபுல் பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்க. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி ஓட்டலாம் ஒரு ரேட்ல ஸ்டார்ட் ஆகும். எந்த கம்ப்ளைண்ட்ல பெரிய மேஜர் கம்ப்ளைண்ட்ல எதுவும் கிடையாதுங்க. வண்டி 6 வாரத்துல பிடிக்கும். பார்லையும் தெளிவா இருக்குங்க. நல்ல புது வண்டி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு வண்டி நல்லா இருக்கு. பொலிரோ 2001 மாடலுங்க. 2001 மாடல் பொலிரோ, ஈரோட்டு வண்டிங்க. டிஎன் 3303ங்க. வண்டி நல்லா இருக்குங்க. 8 வேலை இருக்குங்க இந்த வண்டியில. இது கஸ்டமர் வண்டி தானுங்க. 180 கேட்டு இருக்குது. ஏதோ அதுலயும் சின்ன வித்தியாசத்துல அனுசரிச்சு கொடுத்துடலாம். வண்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டி ஓகேன்னா ரேட் பேசி எடுத்துக்கலாம். கஸ்டமர் நம்பர் ஒன்று போன வீட்டில் போட்ட வண்டி தானுங்க. ஆமாம், போட்டிருந்தா இந்த வண்டிக்கு அட்வான்ஸ் போட்டாருங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்மோக் வருதுன்னு சொல்லி போட்டு அந்த 2011 ஒயிட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டாருங்க. மகேந்திரா ஸ்கார்பியோங்க. 2005 மாடலுங்க. மகேந்திரா ஸ்கார்பியோ 2005 மாடல், 2 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. ஆனால் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கு. டயர் எல்லாம் பாருங்க, ஃப்ரண்ட் டயர் பாருங்க 90% மேலே இருக்கு. பேக் டயர் ஒரு 50% கொள்ள இருக்கும். வண்டி உள்ள சீட்டு இன்டீரியர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. சீட்டு மட்டும் போயிடுச்சு கீழே மட்டும். அது வேணாலும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா மாற்றிடலாம். ஆனால் இந்த கண்டிஷன் ரேட்ல ஒரு 190 ஃபைனலாக கொடுக்கலாங்க. 1,90,000 ஃபைனலாக கொடுக்கலாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் மற்றபடியா எக்ஸஸ் எது வேணா தனியாக சார்ஜ் வந்துருங்க. அதுக்கு அது வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. ஆனால் வண்டி நல்லா இருக்குங்க. வண்டி பார்லைன் வந்து நல்லா இருக்கு, தெளிவா இருக்கு. பார்த்துக்கலாம். உள்ள இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குங்க. சீட்டு மட்டும் டேஷ்போர்ட் நல்லா இருக்கு. சீட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி, சீட்டு மட்டும் மாத்துற மாதிரி இருக்குங்க. வண்டி பின்னாடி எல்லாம் பாருங்க, வண்டி நல்லா இருக்கு. எக்ஸஸ் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. இது டீசலா பெட்ரோல் தானா? டீசல். ஆமாங்க. இப்போ நம்ம எந்த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த செகண்ட் பார்ட் வந்து எல்லா வீடியோ பார்த்து எல்லா கார்ஸும் பார்த்துருக்கோம். எல்லா கார்ஸும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஹை பட்ஜெட் 7 லட்சம் வரைக்கும் கார் வச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து டீ போர்டு வண்டி அதிகமாக பேர் கேட்டுருந்தாங்க. அந்த டீ போர்டு வண்டி நம்ம காமிச்சிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக நம்ம சொல்லி இருந்திருப்போம். நம்ம இந்தியாவில் காமிக்காமல் இருந்தாலும் அது எஃப்சி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படி சொல்லி கேட்டப்போ சில வண்டியில் சொல்லாம போட்டிருந்தா நீ கான்டாக்ட் பண்ணி டக்குன்னு நீ கேட்டலாம். வாட்ஸ்அப்பில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணவே வேணாம், வாட்ஸ்அப்கே வந்துருக்கு. மெசேஜ் போட்டாலும் ஓகே, நீங்கள் எல்லாரும் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. பெஸ்ட் அதுதான். கால் பண்ணாலும் நாங்கள் சொல்றது வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு என்ன வண்டி வேணும், என்ன பட்ஜெட், ஈஸியா 3 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. ஓகே. நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி மறுபடியும் நீங்க என்ன கேட்டீங்க உங்களை ஃபாலோ பண்ண வாட்ஸ்அப் வந்து எனக்கு திருப்பி அந்த நம்பர் இருக்கு, என்ன பேசணும் திருப்பி நான் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி உங்கள்கிட்ட வந்துருவேன். ஆனா கால் பேசினா கரெக்டா ஃபாலோ பண்ண முடியலைங்க. ஆமா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 300 கால்ஸாவது வருதுங்க. வாட்ஸ்அப் பேர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டு பாருங்க. 3855 57 இன்னைக்கு வரைக்கும் பதில் தர முடியாத அளவுக்கு இருக்கு. அவ்வளோ இது வந்திருக்கு. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட சந்திக்க, அது வரைக்கும் பை.